ஹலோ, திஸ் இஸ் சந்தோஷினி. 2 டேஸ் முன்னால் நான் ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணேன். என்னை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நடக்குமா? நம்ம இப்படி தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான், அப்படியே இருக்க வேண்டியது தான், இதெல்லாம் நம்ம லைஃப்லாம் ஒரு லைஃபான்னு அப்படியே ரொம்ப கம்ப்ளைனிங்கான தாட்ஸு, அப்படியே ரொம்ப மைண்டு என்னோடய கண்ட்ரோல்லே இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு 2, 3 ஹவர்ஸ் நான் அப்படி இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் ரெகுலராக ஒரு ஆன்ட்டியை மீட் பண்ணுவேன். அது யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க எப்பயுமே என்கிட்ட அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. பட் அன்னைக்கு வந்துட்டு என்ட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "உன்னோட லைஃப் மாரி எனக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன்ம்மா. ஆனால் என்னோடய லைஃப் அப்படி கிடையாது. நாங்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாங்களும் ஏஜ் ஆயிடுச்சு. பட் உன்னை பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு குடுப்பனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ வர ஜாலியாக இருக்க. நீ அப்புறம் அங்கே ஒர்க் போகிற, இப்படி இருக்க. உன்னோட லைஃப் உன் கையில் இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னைய பார்த்து ஆதங்கமாக, ஃபீலிங்காக எனக்கு இப்படி ஒரு லைஃப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் புரிஞ்சுது. ஜஸ்ட்டு அப்போ ஒரு 3 ஹவர்ஸாக நான் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருந்த எனக்கு டக்குன்னு அந்த ஆன்ட்டி இப்படி பேசினதும் என்னோடய ஐஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட லைஃப் அவங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுதா அப்படின்னு. நம்ம வச்சுருக்க கோலோட தாட்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸோட தாட்ஸும் ரொம்ப டெப்த்தாக இருந்தால் யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அனுப்பி உங்களை மோட்டிவேஷ்னல் பண்ணும் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஒரு ஆழமான மேனிஃபெஸ்டேஷனும் ஒரு கோலும் கிளியரான தாட்ஸும் இருந்துட்டாலே போதும், யூனிவர்ஸே உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல பாத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குன்னு நம்புகிறேன்.